முதல்ல நம்ம துரைக்கண்ண ஐயாட்ட ஆரம்பிச்சிடும். இப்போது நான் ஒரு கருத்தை சொல்லிட்டேன். முடிவு வர்றதுக்கு முன்னாடி இது இப்படி தான் இருக்குன்னு மக்கள் பேசுகிறது அவ்வளோ ஆரோக்கியமாக இல்லை. இதெல்லாம் பார்த்து உங்களுடைய நீண்ட நெடிய அனுபவத்தில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போயிட்டு வந்திருக்கீங்க. நேற்று கூட காட்பாடிக்கு போனீங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றியே சொல்லுங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை நிலை. 1000 ஆண்டுகளை கடந்தும் இந்த கழகம் நின்று நிலைத்து நீடித்திருக்கும் என்று இந்த கழகத்தை தோற்றுவித்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சூழலை சொன்னார்கள். 100 ஆண்டுகளை கடந்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்திலே நிலைத்திருக்கும் என்று மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். துரதிர்ஷ்டவசமாக 53 ஆண்டுகளிலேயே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு சரிவை நோக்கி ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது, ஒரு பெரும் தோல்வியை சந்தித்திருக்கிறது என்கிற பொழுது இதிலே பயணிக்கிற 1.5 கோடி தொண்டர்கள், இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார் 2,16,00,000 பேருக்கு உறுப்பினர் அட்டை கொடுத்து விட்டோம் என்று. ஆனால் நிலைமை அப்படி இல்லை என்பதை நடைபெற்று முடிந்த 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் வெட்ட வெளிச்சமாக்கி விட்டது. இந்த சூழலில் கட்சியை எப்படியாவது ஒன்றிணைத்த வேண்டும். ஒருங்கிணைந்த கழகம்தான் தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த முடியும் என்று மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் அந்த முயற்சியை முன்னெடுத்து வருகிறார். பலரும் இதை தாமதமானது என்று பேசி வருகிறார்கள். ஆனால் இந்த யதார்த்த நிலை என்னவென்றால், எப்படியாவது மனக்கசப்பின்றி எல்லோரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் எந்த விமர்சனத்தையும் வைக்காமல் இவ்வளவு காலம் பொறுத்திருந்தார். 2024 தேர்தல் தோல்விதான் அவருக்கு ஆகா கழகம் மோசமான நிலைக்கு சென்று விட்டதே, இனியும் பொறுத்திருந்தால் சரியாக வராது என்று தான் களம் இறங்கினால். அப்போதும் இந்த 2 ஆண்டுகளாக பொறுமையாகத்தான் வியூகத்தை வகுத்து காய் நகர்த்தில் ஈடுபட்டார். சிறு துளி பெரு வெள்ளம் என்பது போல ஒரு 100 பேர் 1000 பேர் அப்படியே ஒவ்வொரு பகுதிகளிலிருந்தும் வந்து அவரை சந்தித்து நீங்கள் கட்சியை விரைவில் அறிவித்து வழிநடத்த வேண்டும், அம்மாவின் ஆட்சியை அமைக்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி வருவதை நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த சூழலில் நீங்கள் குறிப்பிட்டது போல வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா கரசமங்கலம் ரகுபதி நகர் என்கிற கிராமத்தில் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆகம விதிப்படி ஒரு பிரம்மாண்டமான திருக்கோயிலை எழுப்பி அதனுடைய மகா கும்பாபிஷேகம் நேற்று நடைபெற்றது. கடந்த சனி ஞாயிறு 2 நாட்களும் அந்த கோவிலிலே நான் இருந்தேன். நம்முடைய கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக 1984-88 காலகட்டங்களில் பணியாற்றிய காட்பாடி ரகுபதி அவர்களுடைய மகன் டி.ஆர். முரளி தான் தன்னுடைய சொந்த இடத்தில் பொன்மனச்செம்மலை நேசிக்கிற பக்தர்கள் பிரமுகர்களுடைய ஆதரவோடு பிரம்மாண்டமான அந்த திருக்கோயிலை எழுப்பி அங்கே ஐம்பொன் சிலையை நிறுவி அந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த 2 நாட்களும் அங்கு வந்திருந்த கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேர் பக்தர்கள் இருக்கும். எல்லோருமே தலைகாய்ந்த கூட்டம். பொன்மனச்செம்மலை நேசிக்கிறவர்கள், தெய்வமென போற்றி மகிழ்கிறவர்கள் அவர்கள். அவருடைய எண்ணமெல்லாம் மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும், எடப்பாடியை நம்பி பிரயோஜனமில்லை, திரு ஓபிஎஸ் அவர்களும் எதிர்முகாமுக்கு சென்று விட்டார், டிடிவி தினகரனும் சரியான நிலைப்பாடை எடுக்காமல் அவரும் என்டிஏவில் ஐக்கியமாகிவிட்டார், இப்போது சின்னம்மா திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் வந்திருப்பது எங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறது, எப்போது அவர் கட்சியை அறிவிப்பார் என்கிற கேள்வி பலரிடமும் இருந்தது. பலருமே தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே பயணித்து வருகிறவர்கள், கிட்டத்தட்ட 60, 65, 70 வயது தாண்டிய பல நூற்றுக்கணக்கானோரை நான் சந்தித்தேன். அவர்கள் எல்லோருமே பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து தொகுதி அமைப்பாளராக, கிராம அமைப்பாளராக, கிளை நிர்வாகிகளாக, மாநில மாவட்ட பொறுப்பாளர்களாக பணியாற்றியவர்கள். அவர்கள் எல்லோருமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் தலைமை பொறுப்பேற்றால் நிச்சயமாக இந்த கழகம் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடும் என்கிற மாதிரியான ஒரு கருத்தை முன்வைத்ததை நான் பார்த்தேன். அவர் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு கமுதி பசும்பன் பகுதியிலே
மனம் திறந்து பேசிய பேச்சையும் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். இந்த அளவிற்கு கொடுமை செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்கிற போது அவரை ஏன் கடுமையாக விமர்சிக்க மாட்டேங்கிறார்? அவரை பற்றி இவர் முழுமையாக சொல்ல வேண்டுமே. என் காலிலே விழுந்து நான் முதலமைச்சராக்கி சென்ற நீ என்ன என்னை வந்து கட்சியிலிருந்து வெளியேற்றுறதுன்னு கேட்கணுமே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஆவேசமாக குரல் கொடுத்தார். அதாவது தொண்டர்கள் உங்ககிட்ட பேசினாங்க. ஆமாம், அவர்கள் எல்லோருமே பேசினார்கள். ஒரு தலைமை பண்பு என்பது எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறார் திருமதி வி.கே. சசிகலா என்கிற கருத்தையும் அவர்களிடம் நான் முன்வைத்தேன். அவர்களுமே காத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று பல கூறுகளாக சிதறி போயிருக்கிறது என்கிற அந்த வேதனையும் வருத்தமும் அவர்களிடம் இருக்கிறது. கரைவேட்டி கட்டி கொண்டு நாங்கள் ஊருக்குள் செல்ல முடியவில்லை, நீ யாரிடம் இருக்கிறாய் என்று கேட்கிறார்கள். இது ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலையாக இருக்கிறது. எனவே மீண்டும் கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும். அவர் தலைமையிலே கட்சி விரைவில் அறிவிக்கப்பட்டால் நாங்கள் எல்லாம் அந்த கட்சியிலே இணைந்து வெற்றிக்காக பாடுபடுவோம் என்கிற உறுதியும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இது என்னுடைய முதற் சுற்று கருத்தாக பதிவு செய்கிறேன். ஐயா துரைக்கண்ணா, மிகுந்த பொறுமை, மிகுந்த காலக்கெடு, மிகுந்த நீண்ட எளிமையும் பொறுமையும் வார்த்தைகள் கடத்தாது. இதற்கு மேல் பொறுமை என்று ஒன்று இருக்கிறதா என்று டிக்ஷனரியில் தேடி பார்த்தா இல்லை. இன்றைக்கு வரைக்கும் அவருடைய கடும் சொல் குறித்து சசிகலா அம்மா ஒரு வார்த்தை கூட இதுவரைக்கும் பேசவில்லை. அவருடைய செயல்பாட்டால் கட்சி கீழே போய் கொண்டிருக்கிறத மட்டும்தான் சொல்கிறார்களே தவிர எந்த விதமான கடுமையான விமர்சனமும் இல்லை. நம்முடைய சகோதரர் திரு ராமநாதன் அவருடைய கருத்து கொஞ்சம் வித்தியாசம். பார்த்து பருவிச்சு நடங்க, இதனால் தீய சக்தி வந்துடக்கூடாது, இதற்காகத்தானே இத்தனை காலமும் பொறுமை, இத்தனை ஆண்டுகளாக பொறுமை என்று இப்பொழுது இவர் கதையை முதலிருந்து ஆரம்பிக்கிறாரோ என்று கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்வதற்கு தகுதியான நபராக நான் பார்க்கிறேன். நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய கூட்டணியை பலப்படுத்தியதோடு மேலும் சில கட்சிகளை அழைத்து அவர்களுக்கும் இடங்களை வழங்கி போதுமான அளவுக்கு நிதிகளையும் வழங்கி தன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. 7வது முறையாகவும் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற முனைப்போடு செயல்படுகிறது. எனவே அந்த திமுக அணியை வீழ்த்துவதற்கு நீங்கள் சரியான வியூகம் வகித்து சரியான திசை வழியில் பயணிக்க வேண்டும் என்கிற கருத்தை தான் சகோதரர் ராமநாதன் வலியுறுத்தியிருக்கிறாரு. அது வரவேற்கத்தக்க அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு பொலிட்டிக்கல் அனலைசரா. ஆமாம். இப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவில் நம்ம அடிக்கடி சொல்கிறது, இது தொண்டர்கள் இயக்கம். தொண்டர்கள் தான் 1972 அக்டோபர் 10ஆம் தேதி திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நீக்கப்பட்ட பொழுது 17ஆம் தேதி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற அரசியல் அமைப்பை நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அறிவிப்பதற்கு அந்த ஒரு வார காலத்தில் தமிழகமே கொந்தளித்தது. பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவரை நேசிக்கிற விரும்புகிற ஏராளமான பொதுமக்கள், அவருடைய ரசிகர்கள் களத்திற்கு வந்து திமுக ஆட்சிக்கு எதிராகவும் திரு கருணாநிதிக்கு எதிராகவும் போராடினார்கள். அந்த ஒரு வார காலத்தில் தமிழ்நாட்டில் எந்த வாகனம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வாழ்க அல்லது அவருடைய புகைப்படம் ஒட்டி இருக்க வேண்டும், அந்த அளவிற்கு இருந்தது. அந்த காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினரை அடித்து உதைத்து தும்சம் செய்து அவர்களுடைய வீடுகளை சூறையாடியது. ஏராளமானோர் கைகால்களிலிருந்து மண்டை உடைக்கப்பட்டு ரத்தம் சிந்தினார்கள். அதனால்தான் அண்ணன் மறைந்த திரு காளிமுத்து சொல்வார், இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது இரத்த தடாகத்திலே பூத்த தியாக தாமரை என்று. இந்த கட்சியை நிறுவிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் தன் உயிரை பணயம் வைத்து இந்த கட்சியை வளர்த்தார். தன்னுடைய சொத்துக்களை விற்றார். பல சொத்துக்களை அடமானம் வைத்து இந்த கட்சியை வளர்த்தெடுத்தார். அன்றைய தினம் அமைப்பாளர்களாக இருந்தவர்கள் இன்றும் கூட போர்ட்டுக்கு சட்டை இல்லாமல் வெறும் துண்டோட மேல் துண்டோட அடைகிற பல காட்சிகளை பல கிராமப்பகுதியில் என்னால் பார்க்க முடிந்தது. அப்படிப்பட்ட ஒரு பேரியக்கம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களும் அதை தொடர்ந்து கட்சியை கட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா அவர்களும் பாடுபட்டு உலர்த்த இந்த மாபெரும் இயக்கம், ஆளுமை மிக்க தலைவர்கள், மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர்கள், தொண்டர்களின் 100% ஆதரவு பெற்ற மிகச்சிறந்த தலைவர்கள், அவர்களே அவர்கள் காலத்தில் தங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து
தனி கட்சி தொடங்கியவர்கள், தனி அமைப்பை தொடங்கியவர்கள், மிக கடுமையாக விமர்சித்தவர்கள் அத்தனை பேரையுமே திரும்ப அழைத்து அரவணைத்து கட்சியிலே இணைத்து பல்வேறு உயர் பொறுப்புகளை வழங்கி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பை எல்லாம் வழங்கி இருக்கிறார். அமைப்பு செயலாளர், தலைமை செயலாளர் என்று அமைச்சரவையிலே அவர்களை எல்லாம் இடம்பெற செய்திருக்கிறார்கள். இருவரும் தலைவர்களும், மரியாதைக்குரிய பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி, அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களும் சரி, அப்படிப்பட்ட தலைவர்கள் வளர்த்தெடுத்த இந்த பேர் இயக்கத்தை துரதிர்ஷ்டவசமாக ஒரு விதிவசத்தால் கட்சி தலைமை பொறுப்புக்கு வந்த திரு எடப்பாடி பழனிசாமி அந்த இருவரும் தலைவர்கள் காட்டிய வழியில் சென்று இங்கிருந்து விலகிச் சென்றவர்கள், விலக்கி வைக்கப்பட்டவர்கள், அதிருப்தியாளர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து மீண்டும் இந்த கழகத்தை வெற்றி பாதையை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களுடைய விருப்பமாக இருக்கிறது, கட்சியின் முன்னணியினர் விருப்பமாக இருக்கிறது. அதை எப்படியாவது சாத்தியப்படுத்தி விடலாம் என்றுதான் திருமதி வி கே சசிகலா அவர்களும் தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகிறார். அவர் தன்னை சந்திக்க வருகிற நிர்வாகிகள் தொண்டர்களும் சரி, பொதுவெளிகளில் அன்றைக்கு கமுதி பசும்பன் பகுதியிலே பேசுகிற பொழுதும் சொல்லி, நான் விரும்பவே இல்லை முதலமைச்சர் பொறுப்பை ஏற்க வேண்டும், கட்சியின் பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று விரும்பவே இல்லை. என்னை வலியுறுத்தினார்கள், முதலமைச்சர் பொறுப்பை நீங்கள் தான் ஏற்க வேண்டும் என்று. மரியாதைக்குரிய அக்கா இறந்து உடல் கடத்தப்பட்ட இந்த நிலையிலே நான் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்பதா? வேண்டாம். 2 முறை அம்மா அறிவித்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களே இருக்கட்டும், நீங்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்படுங்கள் என்று தெரிவித்தார். அந்த காலகட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளராக உங்களைத்தான் தேர்வு செய்கிறோம் என்று ஒட்டுமொத்த பொதுக்குழுவும் கூடி திரு ஓபிஎஸ், இபிஎஸ் உட்பட 36 நிர்வாகிகள், தலைமை கழக நிர்வாகிகள் கையெழுத்து போட்டு அவரை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தார்கள். அவரை நீக்கியது ஒரே ஒரு நபர் ஆர் வைத்தியலிங்கம் என்று இன்றைக்கு திமுகவுக்கு போயிருக்கிற அந்த ஒருவர் தான் முன்மொழிந்து அவர் நீக்கப்பட்டார். அப்படி தீர்மானத்தை போட்டு பொதுக்குழு முடியாமலே வந்து காலில் விழுந்து வரிசை கட்டி நின்று, அம்மா அந்த கட்சியை நீங்கள் தான் வழிநடத்த வேண்டும் என்றார்கள். சில நாட்களிலே ஓபிஎஸ் உடைய செயல்பாடு சரியில்லை, அவர் தன்னிச்சையாக செயல்படுகிறார், கட்சியின் மூத்த முன்னோடிகளை அமைச்சர்களை மதிப்பதில்லை, எனவே நீங்கள் தான் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்தி அவர் முதலமைச்சராக எல்லா எம்எல்ஏக்களும் ஒன்று கூடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற தலைவராக அவரை தேர்ந்தெடுக்கிறோம் முதலமைச்சர் பொறுப்புக்கு என்று அறிவித்து அன்றைய தினம் ஆளுநரிடம் சென்று சமர்ப்பித்து, ஏதோ ஒரு சதியால் சூழ்ச்சியால் அவர் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாமல் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை வந்துவிட்டது. சிறைக்கு செல்வதற்கு ஒரு நாள் மட்டுமே இருந்த சூழலில் அத்தனை எம்எல்ஏக்களும் அழைத்து சமாதானப்படுத்தி பேசி, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் என்பதை ஏற்க மாட்டார்கள் என்று தெரிந்தும் கூட அவர்களை சமாதானப்படுத்தினார். அன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி, நான் தான் முதலமைச்சர் என்று அறிவிக்காமல் நீங்கள் எல்லோரிடமும் ஆதரவு கையெழுத்தை வாங்கிவிட்டு அப்புறமா அறிவிங்கள் என்று சொன்ன பொழுது, என் சகோதரன் பழனிசாமியை நான் முதலமைச்சராக அறிவித்திருக்கிறேன், கட்சி ஒற்றுமைப்பட வேண்டும், ஆட்சி 32 ஆண்டுகளுக்கு பிறகு அம்மா ஆட்சி கட்சியை மீண்டும் ஆட்சி கட்சி என்கிற நிலைப்பாட்டை உருவாக்கி இருக்கிறார், இதை நாம் இழந்துவிடக்கூடாது என்று எல்லோரையும் அறிவுறுத்தி திரு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக காலிலே விழுந்து தவழ்ந்து வந்த அவரை தூக்கி நிறுத்தி தோலை தட்டி கண்ணீரும் கம்பளையுமாக இருந்த எடப்பாடி பழனிசாமியை ஆறுதல் சொல்லி ஆதரவு தெரிவித்து எல்லோரும் உங்கள் ஆட்சிக்கு துணை நிற்பார்கள் என்று சொல்லிவிட்டு சிறைக்கு சென்றார். சிறை சென்று சிறையில் இருக்கிற போதும் சரி, சிறை சென்று மீண்ட போதும் சரி, திருமதி சசிகலா அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமியும் அவருடைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அதிகாரிகளும் எந்த அளவுக்கு இன்னல்களை இடையூறுகளை செய்தார்கள் என்பது எல்லாமே வெளிப்படையாக இன்று ஒவ்வொன்றாக பேசத் தொடங்கிவிட்டார். அவருடைய தொலைக்காட்சி நேர்காணலிலும் சரி, பொது வெளிகளில் பொதுக்கூட்டங்களிலும் சரி, இன்றைக்கு தன்னை சந்திக்கிறவர்களுடன் சொல்லியிருக்கிறார். இந்த நிலைப்பாடு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கான ஆதரவாக பெருகி வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் கடந்த பதிவில் குறிப்பிட்டது போல எடப்பாடியின் செயலில் முழுவதுமாக வெறுப்பு ஏற்பட்டு அவரை விரும்பாதவர்கள் இன்று திருமதி சசிகலா பின்னால் அணிவகிக்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்திலே திரு ஓபிஎஸ் இணைந்ததால் அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் ஒருபோதும் நாங்கள் திமுகவுக்கு செல்ல மாட்டோம் என்கிறவர்களும் இங்கே வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். என்டிஏவிலே இணைந்த திரு டிடிவி தினகரனுடைய செயலை பிடிக்காதவர்கள், அம்மா உங்களுக்காகத்தான் அமமுக தொடங்குகிறோம் என்று திரு டிடிவி சொன்னதால் நாங்கள் அணிவகுத்தோம்.
இப்போது அவர் திசை மாறி சென்று விட்டதால், துரோகியோடு கைகோர்த்து விட்டதால் நாங்கள் உங்கள் பின்னால் வருகிறோம் என்று சொல்லுகிறார்கள். இந்த மூவரையும் தாண்டி, இந்த 3 அணியினரையும் தாண்டி அவர் பேசிய அந்த பொதுக்கூட்ட பேச்சு, திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் தெரிவித்த அந்த கருத்து, தொலைக்காட்சி விவாதங்களில் அவர் பகிர்ந்து கொண்ட அந்த கருத்துக்கள் என்பது பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில், வாக்காளர்கள் மத்தியில், ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மத்தியில், குறிப்பாக பெண்கள் மத்தியில் ஒரு அனுதாபம் கலந்த ஆதரவாக இருக்கிறது. இந்த வாரத்திற்குள் அவர் கட்சியை அறிவித்து களத்தில் தீவிரமாக இறங்குவார் என்கிற நம்பிக்கையோடு தொண்டர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். காலம் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று நம்புவோம். ரொம்ப சிறப்பு திரு ராமன் சார். அண்ணன் துரைக்கண்ணா சொன்னது அனைத்தும் 100க்கு 100% உண்மை. பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் சொல்லித்தராத வாழ்வியல் தத்துவங்களை பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பாடல் வரிகளும் அவருடைய காட்சிகளும் வசனங்களும் அமைந்திருக்கிறது. இந்த தலைமுறையில் இனிவரும் எல்லா தலைமுறையிலுமே அவருடைய அந்த பாடல் வரிகளை, வசன வரிகளை கேட்டாலே ஒரு நேர்மை மனிதனுக்கு வரும் என்று ஐயா சொல்றாரு நம்ம ராமன் சார். நிச்சயமா நிச்சயமா. அதுதான் ஐயா ஒரு சின்ன கேள்வி. 1977 உங்களுக்கு வயசு என்ன? ஆமாம், எனக்கு இளைஞர். 1954, 23 வயது. அப்போது அதிமுகவுடைய எழுச்சிமிக்க நாள். அப்போலாம் நமக்கு சின்ன குழந்தை, நமக்கு தெரியாது. 80கள்லேயும் அதே மாதிரி அந்த நாட்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். நிச்சயமாக எவ்வளோ ஒரு 77 பாருங்களேன். ஆமாம், 77 தேர்தல், ஞாபகம் இருக்கும். 77 தேர்தல். ஆமாம், 77 தேர்தல், 4 முனை போட்டி. அன்றைக்கு ஜனதா கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய தேசிய காங்கிரஸ் என்கிற 3 பெரும் சக்திகளை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறார். 80 அரசியல் சூழ்ச்சியால் ஆட்சி கலைக்கப்படுகிறது. என்ன தவறு செய்து என்கிற ஒரே ஒரு வார்த்தையால், ஒரு வரியால் மக்களை சந்தித்து 80 மீண்டும் 5 மாதத்தில் ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறார். 84ஆம் ஆண்டு துரதிருஷ்டவசமாக அவர் உடல்நலக் குறைவாக இருந்து அமெரிக்க மண்ணிலே சிகிச்சையில் இருந்தபோது 1984 டிசம்பர் இங்கே தேர்தல் நடைபெறுகிறது. அங்கிருந்தே ஆண்டிபட்டி தொகுதியில், அமெரிக்காவிலிருந்து ஆண்டிபட்டி தொகுதியில் போட்டி போட்டு படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் என்று சிலர் சொன்னார்கள். உண்மையிலேயே படுத்துக்கொண்டே வெற்றி பெற்றது. 1967 துப்பாக்கிச் சூடுபட்டு மருத்துவமனையில் படுத்திருந்த போதும் வெற்றி, முதல் வெற்றி. 1984 அமெரிக்காவில் இருந்து படுத்துக்கொண்டே 2வது வெற்றியும் பெற்ற ஒரே மகான் நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி திரு எம்ஜிஆர் தான். அவர் பாடுபட்ட இந்த இயக்கம் என்பது நிச்சயம் ஆண்டாண்டு காலத்திற்கும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயம் வரும் என்று நம்பலாம்.